ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் ஆர்மியில் தான் வந்து பாருங்கள் ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மியிலேருந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்மேரிடு மேல், அன்மேரிடு ஃபீமேல் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ ஹவில்தாருங்கிற கேட்டகரியில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், போஸ்டிங்ஸ் வந்து ஹவில்தார் கேட்டகரியில் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் ரைட் சைடு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சிக்னேச்சர் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட நேம்லேருந்து, உங்களோட ஆதார் கார்டு நம்பர்லேருந்து, உங்களோட ஃபாதர் நேம்லேருந்து, உங்களோட அட்ரஸ்லேருந்து, ஸோ உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட குவாலிஃபிகேஷன், நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாம் நீங்கள் இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும்னா, இங்கே வந்து பாருங்கள் மேலேயே வந்து உங்களுக்கு வந்து அட்ரஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட்னா வந்து உங்களுக்கு 30 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், குறைந்தபட்சம் உங்களுக்கு 17.5 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக வந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பாருங்கள் பார்ன் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. 1 அக்டோபர் 1999லேருந்து 30 செப்டம்பர் 2006க்குள்ளார நீங்கள் பிறந்திருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து நீங்கள் 10th தான் கேட்டிருக்காங்க. 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி 10th தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்மியோட ரூல்ஸ் படி 2017 ரூல்ஸ் படி தான் உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 30,000க்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும். உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, இந்த மாதிரி ப்ரொமோஷன் இருக்குது, ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா 30,000க்கு மேலே தான் வந்து ஃபஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள், இங்கே செலெக்ஷன் மெத்தட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள், அது எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா, பேஸ்ட் ஆன் ஹையர் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான அச்சீவ்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். அதை வச்சு தான் வந்து மெயினாக வந்து ஷார்ட்லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களோட ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் அவங்க எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு இமெயில் மூலிமா நாங்கள் தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது டேட்டு, டைமு, பிளேஸ் எல்லாமே வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கான டேட்டு, டைமு, பிளேஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் இமெயில் மூலிமா வந்து இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து அந்த செலெக்ஷன் ட்ரையலில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அது வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னா சதர்ன் பிளைன்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாடு வந்து இருக்குது. இதுக்கு வந்து ஹைட் வந்து பார்த்தோன்னா 166 சென்டிமீட்டர் வந்து மேலாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஹைட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுமே வந்து இருக்கணும். அதேமாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1.6 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 9 ஃபீட் வந்து பாருங்கள் டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜிக்ஜாக் பேலன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் அதுக்கப்புறம் மெடிக்கல்லாம் வந்து இருக்கும். இதை வச்சு தான் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து மெயினாக வந்து பண்ண போகிறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான அச்சீவ்மெண்ட் டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டு நீங்கள் எந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும், எந்த இதில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த லிங்க்ஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷனோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.